ஏன்னா நீ எதுவுமே பண்ணாம எந்த ஒரு பொருளும் கைக்கு வராது. நீ விவசாயம் பண்ணாதான் நீ பொருள் வரும், நீ சாப்பிட முடியும். நீ தேவைப்படும் உணவு தேவைன்னு ஆசைப்பட்டா அந்த உணவு நீ சாப்பிட விவசாயம் பண்ணணும். அப்ப எங்கேயோ ஒரு வெயில்ல சேத்துல இறங்கி வேலை செஞ்சா மட்டும் அந்த உணவு உனக்கு கிடைக்கும். அவருக்கும் அதே ஆசை இருக்குது. எனக்கு அப்படியே எதுவுமே நம்ம ரிலாக்ஸா எல்லாம் கிடையணும்பா, ஒரு நிம்மதி இருக்கு அவருக்கு என்னங்குது. ஆனா அவர்தான் அது முடியுமானா முடியாது. உண்மைதானே? அவருக்கு அது முடியுமா? முடியாது. இப்ப அவர் அதே ஆசை அவருக்கு போடுறாரு, நீயும் அதே ஆசையப்படுற. அப்போ எல்லாருமே நம்ம தொழில் துறையில இருக்கு, எல்லாருக்குள்ளயும் ஆசை இருக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் அப்படி நிறுத்திட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நீ ஆசைப்படுறது ஒண்ணு கிடைக்காது, அவர் ஆசைப்படுறது அது கிடைக்காது. ஆக மொத்தத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இங்க முற்றிலும் நடக்கவே நடக்காதுன்றது உங்க எல்லாருக்கும் நீங்களே சொன்னா தெரியல. ஆனா நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்துல நம்ம வாழ்க்கைய வாழ்றோம். அது எப்படி வாழ்றோம்னா, இன்னைக்கு நாள் இப்படி ஓரளவுக்கு போச்சுப்பா, அது ஒரு பக்கம். ரெண்டாவது ஓரளவுக்கு நீ என்னென்ன முடியுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணி நான் கரெக்டா, நீ கரெக்டா இல்ல, நீ ஆசைப்பட்டதாவும் நீ இல்ல, நீ சுகமாவும் இல்லை, நீ நிம்மதியாவும் இல்லை, ஆனா இருக்கிற அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க. நீ எப்படி அதை இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் நான் பரவாயில்ல இல்லையா, அவரோட நான் பெட்டர், அப்படி அந்த எண்ணத்துல நீங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டே போறீங்க. அது எதை அப்படியே எது வைக்க போறீங்கன்னா, இன்னொருத்தர் மாதிரி நான் மாறிட மாட்டோமா, அவர் மாதிரி மாறிட மாட்டோம் எண்ணத்துல போறீங்க. ஆனா கடைசி மாறி யாரு பெஸ்ட்ன்னு நீ சொன்னீங்களோ அவரு மிக ஒஸ்ட். உண்மைதான், அவரு மிக பெஸ்ட். ஆனா அவரு நோக்கிதான் உங்க பயணம் போகுது. நீங்க ஒரு ஹீரோவா ஆகணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, பெரிய பாடி பில்டர் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, நீ நினைச்சு அந்த இடத்துக்கு நீ போய் பார்த்தாதான் தெரியும். அவருக்குள்ளேயும் நீ இங்க வாழும் போது என்ன சிந்தனை இருந்ததோ அதே சிந்தனை அவர்கிட்டே இருக்கும். நீ இங்க இருந்து மாறி நீ அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியும், அட பாருங்க இதுவும் அது ஒரே மாதிரி எதுவுமே மாறல. நீ எங்க இருந்து அந்த இடத்துல இந்த சிந்தனை தான் நீ எவ்வளவு பேசாலும் அதை பத்தி சிந்தனை இருக்கும். ஏன்னா அது மாற்றம் பண்ண முடியாது. ஏன்னா அங்க போன உடனே உன்னோட வேற ஒண்ணு பிரதிபலிக்கும். அப்ப அங்க போயிட்டு ஒரு சிந்தனை அதை நோக்கி போகும். அது முன்னால முடியாதுன்ற மாதிரி சூழல் ஏற்படும். அப்ப அங்க போய் இதே சூழல் ஏற்படும். இது யூக்லேஸா எல்லா விஷயத்துக்குள்ளயும் இது நடக்கும்.